வணக்கம், நமஸ்காரம். என் பேர் ரஞ்சனி. நான் ஒரு சைக்கிக் டேரோ ரீடர். டேரோ அப்படிங்கிறது பார்த்தா ஒரு வகையான ஆரூடம். அது என்ன குறிப்பீடு ஆரூடம் இந்த சேனல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரோவுக்கு தமிழில் ஒரு பேரே இல்லை. சரின்னு நான் யோசித்தேன், எதுக்கு நம்ம ஒரு பேர் ஒன்று கண்டுபிடிக்கக்கூடாது டேரோவுக்கு தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பீடு ஆரூடம். குறிப்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் நம்மளுக்கு தெரியும், சிம்பாலிசம். இப்போ இந்த ஒன்றும் புதுசு இல்லை அதெல்லாம். இப்போது இந்த பிரஷ்னம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ட்ராலஜிலலாம் பிரஷ்னம் அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க. அந்த சமயத்தில் எங்கெங்கே எந்த பிளானட்ஸ் இருக்குது அந்த டைமில் அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு ஜோசியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் 78 கார்டு இருக்கும் ஒரு டெக்கில். ஆரக்கிள் கார்ட்ஸ் அப்படின்னு நிறைய அந்த மாதிரி டெக்ஸ் இருக்குது. அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம் டேரோ ரீடர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்ப்ரெட் எடுத்து வைப்போம். எங்களுக்கு தோணினது எவ்வளோ கார்ட்ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சு உங்களுக்கு எந்த விஷயம் அந்த சமயத்தில் தெரியணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸோ கடவுளோ விருப்பப்படுறாங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அந்த சமயத்தில் தெரியும். ஸோ இந்த டேரோவுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது பார்த்தா, அஸ்ட்ராலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இந்த தசா புக்தியில் இப்படி நடக்கும், நம்மளோட ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபு காஸ்மிக் டிட்டர்மினன்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறது அப்படிங்கிறது தான் அஸ்ட்ராலஜி. பட் டேரோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே எனர்ஜி தான், எல்லாமே ஃப்ரீவில் தான், நம்ம எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்குது. இப்போ அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தா மைண்ட் ரிலேட்டடாக இருக்கும். நான் என்ன பண்ணால் இந்த விஷயங்கள் நகரணும், எனக்கு இப்போ என்ன தெரியணும், இது எல்லாமே மென்டல் ஒர்க் தான். இப்போ நம்ம கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் ஒன்று வைக்கணும், நான் நல்லா படித்து பாஸ் ஆகி பெரிய பொசிஷனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய சைட்லேருந்து நான் நல்லா படிக்கணும், அப்போ தானே கடவுள்கிட்ட அந்த ஒரு மனுவை கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் டேரோவும். ஒரு விஷயம் நகரணும் என் லைஃப்லனா அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு விஷயம், சின்ன விஷயமோ இல்லைனா மென்டல் ரிலேட்டட் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை அட்ரெஸ் பண்ணுற மாதிரி சின்ன வயசில் ஏதோ ஒரு நடந்திருக்கும், அதை நான் அட்ரெஸ் பண்ணால் தான் அந்த விஷயம் நகரணும். ஸோ அந்த விஷயம் எப்படி நகரும், எந்த விஷயத்தை அட்ரெஸ் பண்ணால், இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சின்ன வயசில் ஏதாவது வகையில் உங்களை யாராவது கம்பேர் பண்ணியிருப்பாங்க, புல்லி பண்ணியிருப்பாங்க, அது கூட உங்களை தடுக்கும். நம்மளுக்கு அது பெரும்பாலும் தெரியாது, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி சப்கான்ஷியஸாக தான் இருக்கும், ரொம்ப கான்ஷியஸாக இல்லை என்ன எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் ஆஸ் அ டேரோ ரீடர் இந்த குறிப்பீடு ஆரூடம் மூலயமா அந்த டேரோ கார்ட்ஸை பார்த்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நான் ஒரு ரேக்கி ஹீலரும் கூட. ஸோ உங்களோட சக்கரால மொத்தம் நம்மளோட உடம்புல சூக்ஷ்ம உடம்புல 7 மெயின் சக்கராஸ் இருக்குது. 1008 சக்கராஸ் இருக்குது, பட் மெயினாக 7 சக்கரா இருக்குது. அந்த சக்கரால எந்த பிளாக்கேஜ் இருக்குது, பயப்பட வேணாம், பிளாக்கேஜ்னால் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதை தவிர உங்களோட பித்ருக்கள் கிட்டேருந்து வர மெசேஜ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம டேரோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நன்றி, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.